So today you are going to see regular versus goofy skating. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கூஃபி ஸ்கேட்டரா இல்லை ரெகுலர் ஸ்கேட்டரா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் இந்த லெசன் கற்றுக்கிறதுக்கு 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அண்ட் அவேர்னஸாக இருக்கணும். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் G1 ஸ்டார்ட்ஸ். ஒரு சில பேர் இந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நீங்கள் எப்படி பண்ணி பேலன்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இப்போ நான் பண்ணதை வந்து ஒரு சப்போர்ட் பிடிச்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்படி இது போல் பண்ணி நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணன்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உங்களோட ஸ்கேட் போர்டிங் ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். வெதர் யூ ஆர் ரெகுலர் ஸ்கேட்டர் ஆர் கூஃபி ஸ்கேட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நார்மல் தரையில் ஸ்கேட் போர்டு நீங்கள் வச்சு நிற்கும் போது அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், அப்படியே ஸ்கேட் போர்டு எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி கிராக் எங்கேயாச்சும் இருக்கும் ரோட்டில். ஸோ அந்த கிராக்கை வந்து ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் போர்டோட பொசிஷன் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இது மேலே நிற்கும் போது இந்த போர்டு வந்து என் காலை விட்டு நவுந்து போகாது. ஸோ ஐ கேன் ஈஸிலி ஸ்டாண்ட் ஆன் திஸ் போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மை பேலன்ஸஸ். ஸோ நீங்கள் முதல் முறையாக நிற்கும் போது இப்போ நான் நிற்கிற பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூஃபி பொசிஷன். ரைட் லெக் ஃபார்வர்ட் அண்ட் லெஃப்ட் லெக் பேக்வர்ட். ஸோ எனக்கு கூஃபி அவ்வளோ வராது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் நிற்கும் போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் காலெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேலன்ஸாக ஃபைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் இது போல் நின்று பாருங்கள். எந்த சைடு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் நிற்க முடியாமல் ஆடுறீங்க அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் இந்த சைடில் நிற்க போகிறேன், ரெகுலர் சைடில். ரைட் லெக் பேக், லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். ஸோ இப்படி நிற்கும் போது இப்படி பேலன்ஸ் பண்ணி நின்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கேப்பில் வச்சு நம்ம பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னா, வீல் வந்து ரோல் ஆகி போகாது, நீங்களும் ஸ்டேபிளாக நிற்பீங்க. ஸோ நீங்கள் இப்படி நிற்கும் போதே உங்களால் ரொம்ப ஆட முடியலன்னா நீங்கள் லைட்டாக இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி உக்காந்து பார்க்கலாம், ஸோ இப்படி நின்று பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் பண்ணி உங்களோட ஸ்டான்ஸ் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்ல, அது ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த போர்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ எனக்குமே அந்த பயம் வந்துச்சு. மென்டலி ப்ரிப்பேர்டு எதுக்கு இருக்கணும்னா, நான் ஒரு ஸ்கேட் போர்டு மேலே நிற்க போகிறேன் அண்ட் அதுக்கு 4 வீல் இருக்குது, ஒரு ப்ளைவுட் இருக்குது, அது மேலே என் 2 காலை வச்சு நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பயம் குறைஞ்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் அவேர்னஸாக இருக்கணும். என்ன அவேர்னஸ், நீங்கள் காலை எடுத்து வச்ச உடனே இது எப்படியோ நவுந்து தான் போகும், ஸோ அதனால் நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸோடு நீங்கள் இந்த ஸ்போர்ட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்டோரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேட் ட்ரைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீல் ஸ்டாப்பிங் டூல் ஒன்று இருக்குது ரப்பரில். ஸோ அதை வாங்கி உங்கள் ஸ்கேட் போர்ட் வீலில் மாட்டிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் இன்டோர்லேயே வந்து ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். G1 ஸ்டாப். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படி ரெகுலர் ஸ்கேட்டராக இல்லை கூஃபி ஸ்கேட்டராக கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களாலேயும் ஸ்கேட் போர்டிங் சீக்கிரம் கற்றுக்க முடியும். ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ப்ரோ, அதுக்கு போர்டு வேணுமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த கிவ் அவே வந்து இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் அரௌண்ட் 6 entries have been successfully registered and confirmed their participation, and many people have been commented in the YouTube video which is still not yet officially registered. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அண்ட் கிவ் அவே வந்து எப்படி நடக்க போகுதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்கள். ஸோ அதனுடைய அப்டேட் இனிமேல் சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை காக்க வைத்ததுக்கு மன்னிக்கவும். அண்ட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங் ஃபார் அப்கமிங் அப்டேட்ஸ் ஆன் த கிவ் அவே அண்ட் ஆல். ஸோ ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பார்த்து நீங்களும் ஸ்கேட் போர்டிங் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தமிழில் கற்றுக்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபேபியான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபேப்ஸ் யூடியூப் சேனல். டாடா பை பை, சி யூ. இருங்க யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன்.